எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இரவுக்குள் இதை உப்பு ஜாடிக்கு அடியில் வையுங்கள், பணம் நன்றாக பெருகி கடன் அடைவதை கண்கூடாக காணலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி இரவுன்னு கிடையாது, என்றைக்கு இரவுக்கு வேணாலும் நினச்சிக்கோங்க. இப்போது இன்றைக்கி ஏன் நான் இன்றைக்கி இரவுன்னு சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமையில் வைத்தாலே எது ஒன்றும் வளரும்னு சொல்லுவாங்க. இல்லை நாளைக்கு சனிக்கிழமையில் செஞ்சாலும் பெருக்கும், ரெட்டிப்பாக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் நம்ம சனிக்கிழமையில் வாங்கினோம்னா அந்த பொருள் நமக்கு ரெட்டிப்பாகும். இதை நம்ம யாரை நினச்சி நம்ம உப்பு ஜாடிக்கு அடியில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமன் நாராயணன், திருப்பதி ஏழுமலையான பாலாஜியை நினச்சிக்கோங்க. திருப்பதி வெங்கடேச பெருமாளை நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி இதை நீங்கள் வாங்க முடியல, இல்லை ஏற்கனவே என்கிட்ட இது இருக்குதுமா, அதையே நான் எடுத்துகிட்டு போய் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். கல்லுப்பு அப்படின்னாலே, கல்லுப்பு நம்மளுக்கு எப்பவுமே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, மகாலட்சுமி அம்சத்தை அந்த இடத்துல பெருக்கக்கூடியது. அதுக்கு தான் யாராவது கடனாக கேட்டாக்கா உப்பு கொடுக்காதீங்க, உப்பு மட்டும் எக்காரணம் ஒன்றும் கொடுக்காதீங்க, இப்போ தான் நான் வாங்கினேன், இப்போ தான் வாங்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிடுங்க. நிறைய பேர் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மாவு கொடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட மாவு அரைக்க சொல்லியிருப்போம், சொந்தக்காரங்களே கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோவோம். அதில் உப்பு போட்டு கையால் கலந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து அந்த உப்பை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம். அதனால தான் அந்த உப்பை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, மாவில் போட்டுக்கூடாது. இப்போக்க நிறைய பேருக்கு இந்த டவுட்டு வரும், இரவு நேரத்தில் சாப்பாடு கேட்குறாங்களேம்மா, அது உப்பு போட்ட சாப்பாடு தானே, அதை நான் கொடுக்கலாமா? குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்குறாங்க, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? குழந்தைக்கு பசிக்குது, அழுகுது, குழந்தை யாரானாலும் பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எந்த சாஸ்திரமும் கிடையாது, தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் சாப்பாடு. அதே அந்த பால் கூட கண்டிப்பாக குழந்தைக்குன்னு எடுத்துகிட்டு போகும்போது குழந்தையும் தெய்வமும் ஒன்று. எப்படி பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அதே நியதி தான். குழந்தைங்க அழுவுதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பாலை கூட கொடுத்துட்டு நம்ம காலையில் வேறு பால் வாங்கி நம்ம டீ போட்டுக்கிறதோ காஃபி போட்டுக்கிறதோ நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அது குழந்தைக்குன்னு கேட்கும்போது கண்டிப்பாக கொடுத்துடணும். இட்லி கூட ஒரு சிலர் வீட்டில் தினம் இட்லி ஊற்ற முடியாது. இப்போ இட்லி ஊற்றி நம்ம வச்சுருக்குறோம், அது இரவில் உப்பு போட்ட இட்லி தான், அது குழந்தைக்கு கேட்குறாங்க, குழந்தைக்கு இட்லி ஊட்டினா தான் குழந்தைக்கு நல்லதுன்னு கேட்பாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அந்த விஷயத்தில் சொல்கிறேன், ஒருத்தவங்க வயிறு பசியை நம்ம ஆற்றுறோம் அப்படின்னாலே நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளுக்கு பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம். அது அன்னதானம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் ஏதோ ஒன்று, ஒரு பிஸ்கெட்டு சொல்லுங்கள், உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம், ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி அந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க இருக்குதுங்கன்னா தெருவில் கடைக்கின்னு போனாலே ஒரு குழந்தைங்க வருங்க, நம்மளை விட்டால் காசு கேட்குங்க. நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த மாதிரி காசு கேட்கும் பொழுது. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? அப்போ என்ன பண்ணலான்னா, காசு கொடுக்காம இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்கெட்டு, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச தின்பண்டம் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. சரி, இப்போ பெருமாளை நினச்சிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக அருமையாக முடிஞ்சுது. இன்றைக்கி கூட நல்ல ஒரு, நேற்று இல்லை முந்தா நேற்று சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை. நேற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக தகதகன்னு நிலா வெளிச்சத்தில் அவ்வளோ அருமையாக அந்த நிலாவை பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. சந்திரன் ஆதிக்கம் அதிகம் இருக்க வேண்டும் என்று நல்லா வேண்டிக்கோங்க. சந்திரன் ஒளியில் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாலே நம்ம உடம்பே நம்மளுக்கு பவர், நல்ல ஒரு பணக்காரத்தன்மை நம்மளுக்கே கிடைக்கும். இது ஒரு சிலர் தெரியாமலேயே பின்பற்றுவாங்க, அவங்களுக்கே தெரியாமல் இந்த தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறதுன்றது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நல்லாவே இருப்பாங்க. பசங்க படிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஏதோ புக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நான் ரொம்பவும் இப்போல்லாம் லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோவில் கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அதை பற்றின்றது தான், எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கல்லுப்பை நீங்கள் வாங்கும் பொழுதே ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி, ஸ்ரீ மகாலட்சுமி மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே அந்த பேக்கெட்டில் வாங்கின இந்த கல்லுப்பு பேக்கெட்டோடு வைக்காதீங்க. ஒரு பீங்கான் ஜாடி எடுத்துக்கோங்க. பீங்கான் ஜாடியில் தான் உப்பு கொட்டி வைக்க வேண்டிய சரியான ஒரு முறை.
நிறைய பேர் வீட்டில் மண் பானையில் கொட்டி வைப்பாங்க, தவறு கிடையாது. மண் பானையில் கொட்டி வச்சா கீழே கொஞ்சம் தண்ணி தேக்கும், லைட்டாக தண்ணி கசியுன்றதுக்காக. அந்த பீங்கான் ஜாடினா அந்தளவுக்கு தண்ணி கசிவு இருக்காது, அதனால் அதில் போட்டு வச்சா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து நிறைய உப்பு ஒரு ஒரு 5 கிலோ அளவு கூட வாரம் வாரம் நான் உப்பு வாங்கி எங்கள் வீட்டில் உப்பு சேர்ந்து போச்சு, நான் 5 கிலோ அளவு கூட நீங்கள் உப்பை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்கலாம். வீட்டில் நம்மள்ட்ட ஆட்டோமேட்டிக்காக பணம் சேர ஆரம்பிக்கும், கடன் கண்டிப்பாக அடைய ஆரம்பிக்கும், ஏதாவது ஒரு வழி பிறக்கும். உங்களுக்கு சம்பளம் ரெட்டிப்பாகும், இல்லை வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், ஏதோ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், சொத்து பிரியாத சொத்து பிரிஞ்சு வரும். அப்போ அந்த கடன் பிரச்சனைலேருந்து நம்ம விடுதலை ஆகிடுவோம். சரி, இப்போ அந்த உப்பு ஜாடிக்கு அடியில் இன்னொரு விஷயம் ஒன்றும் செய்யலாம். இது நான் சொல்கிற இந்த விஷயத்தையும் இன்னொன்று செய்யலாம். என்னென்னா, எப்பவுமே வெள்ளி பொருட்கள் நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, வெள்ளி பொருட்கள் நம்ம வீட்டில் ஒன்றாவது, நம்மளுடைய பூஜை அறையில் ஒன்றாவது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, வெள்ளி பொருட்கள்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குத்து விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மணியாக இருக்குது, அதுவும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பம். அது உங்களால் நான் சொல்வேன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆன என் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், உங்களுடைய சிறுவாட்டு காசுன்னுவேன். சிறுவாட்டு காசுனால் நம்ம சேர்த்து வைக்கிறது, தெரியாமல் சின்னதாக சேர்த்து வைப்போம். அது தகுந்த நேரத்தில் நம்ம கணவன்மார்களுக்கு உதவியாக இருந்தால், தேவைப்படுதுன்னா அந்த காசை எடுத்து நம்ம கொடுப்போம். அந்த காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்து இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள்லாம் வீட்டில் வாங்கி வைங்க அப்படின்னுவேன். அந்த விதத்தில் ஒரு விஷயந்தான் இது வெள்ளி நாணயம். வெள்ளி நாணயம் என்பது என்னது? ஒரு 10 கிராமில் வாங்கலாம், இல்லை 5 கிராமில் வாங்கலாம், 3 கிராமில் வாங்கலாம், உங்கள் இஷ்டம். அதெல்லாம் அது எத்தனை கிராமில் வாங்குறீங்களோ, உங்களுக்கு எந்த மாதிரி கிராமில் கிடைக்குதோ அத்தனை கிராமில். இல்லை ஒரு சில பேர் வந்து ஒரு 250 கிராமு 50 கிராமு அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்குங்க, தவறே கிடையாது. அது வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளி நாணயம் சொல்கிறேன் இல்லைங்களா, நான் என்கிட்ட சின்னதாக ஒரு டாலர் வடிவில் இருக்குதுமா, அதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளி டாலர் மாதிரி இருந்தால் கூட உப்பு ஜாடி இருக்குது இல்லைங்களா, அந்த உப்பு ஜாடிக்கு அடியில் நம்ம தட்டு வைப்போம். அந்த தட்டு முடிஞ்ச அளவுக்கு பீங்கான் தட்டாகவே வச்சுக்கோங்க. அந்த பீங்கான் தட்டுக்கு மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு, அது மேலே ஒரு அந்த காயினை அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே எடுத்து உப்பு ஜாடியை வச்சு மூடிடுங்க. இது வந்து இன்றைக்கு இரவுக்குள்ளே நீங்கள் வச்சா ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்த காயினாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இன்னுமே நான் நிறையா காயின் வச்சுருக்கேம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் தலைக்கணிக்கு அடியில் வச்சுக்கோங்க ஒரு காயினை, வெள்ளி காயினை. தூக்கத்திலேயே கையால் அப்படி தொட்டு எடுத்து கையில் உள்ளங்கையில் வச்சு, நம்ம உள்ளங்கையில் முழிக்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி உள்ளங்கையில் முழிச்சிட்டு கூட கையாலேயே அந்த காயினை தடவி எடுத்து நீங்கள் சொல்லலாம், அதில் சாமி மகாலட்சுமி பொருத்தி இருக்கிறாங்கம்மா, தலையணைக்கு அடியில் வச்சா நம்ம பாய்ப்படுக்க அப்படிலாம் இருக்குமே, தவறு இல்லையா? தவறு கிடையாது. அது வந்து வெள்ளி நாணயம் வந்து நம்ம தலைக்காணிக்குள்ளே வச்சுருக்குறோன்னா, அது வந்து நம்மளுக்கு சுக்கிரன் ஆதிக்கத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணும் அந்த இடத்துல. அப்போ நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல உருவாகி என்ன பண்ணுன்னா, உங்களை ராசியான பெண்மணியாக, ராசியான ஆண்களாக மாற்றும். வெள்ளி நாணயத்தை எப்பவுமே பயன்படுத்துங்க. இப்போ நம்ம காசு கூட நம்ம விளக்கு கீழே வைக்கிறோம், அந்த இடத்துல விளக்கு கீழே வெள்ளி நாணயத்தை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக வீடு கட்டிடுவோம், சொந்த வீடு கட்டிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் செய்ய இப்போ நான் சொல்கிறேன்ல, வெள்ளி காயினை எப்பவுமே இருக்கட்டும் மாமா, எப்பவுமே இருக்கட்டும். அந்த உப்பு ஜாடிக்கு அடியில் அந்த வெள்ளி காயின் எப்பவுமே இருக்கட்டும். அதே மாதிரி தலைக்கணிக்கு அடியிலையும் ஒரு வெள்ளி காயின் வச்சுக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், பணம் கண்டிப்பாக பெருகும், நல்ல ஒரு வேலை, சம்பளம் ரெட்டிப்பாகும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.